யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்சீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய்சீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் 2026 இங்கிலீஷ் நியூ இயர் ராசி பலன் எப்படி இருக்கும்ன்றதை பத்தி பேச போறோம். உடனே நீங்கெல்லாம் ஜெய்சீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்க. எல்லா பதிவுகளும் தோணக்கூடிய நல்லா கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. 1/1/2026 001 மினிட்டுக்கு ராசி கட்டத்தை எடுத்திருக்கோம். ஸோ இந்த ராசி கட்டத்தை பார்க்கும்போது கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் 100க்கு 100% கூட மிகையாகாது. சும்மா ஒரு 5% அப்படி கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். அதை அப்படி வச்சுட்டு 95% பாசிட்டிவாக பார்ப்போம். ராசியாதிபதி புதன் 2-9 கூடிய அதிபதி சுக்கிரனோட 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானத்தில் இருக்காங்கன்னா பணத்தினுடைய மழையே பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், அங்கே எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் 10 ரூபா போட்டால் 5 மடங்கு 50 ரூபா, 10 மடங்கு 100 ரூபா, அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள். பணம் அந்த அளவுக்கு பணப்பழக்கம் ஏற்படும். அருமையான ரிசல்ட் மணி விஷயத்தில். அதுக்கடுத்து சூரியன் செவ்வாய், சூரிய மங்கள யோகம், புதன் சூரியன் புதாதித்ய யோகம். கன்னியா ராசிக்கு 11 கூடிய அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கா. அப்படி சந்திரன் அப்படின்னா கலைகள். அதனால சினிமா சீரியலில் லைட் பாயிலேருந்து பிடிச்சி ஹீரோ, ஆக்ட்ரஸ் அண்ட் தென் ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் எல்லாருமே நல்ல ரெமினரேஷன் வாங்கலாம். சந்திரன் அப்படின்னு சொன்னால் சி, அக்ராஸ் த சி, எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், சீ ஃபுட், ஓகே, ஆல் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல லாபங்கள் வரும். வாட்டர் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். சந்திரன் அப்படின்னு சொன்னாலே என்டர்டெயின்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, இமேஜினேஷன், அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அருமையான ப்ராஃபிட் வரும். 11ஆம் இடத்துல குரு லாபஸ்தானத்தில். கோல்டு ஏதாவது பிளட்ஜ் பண்ணியிருந்தால் கோல்டெல்லாம் வாங்கிடலாம். அதுக்கு அடுத்தது பிளட்ஜ் பண்ண கோல்டு என்ன இருக்கோ அதுக்கு 2 மடங்கு கோல்டு வாங்கி வீட்டில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குரு 4 கிரகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி புதன் சுக்கிரன் லக்ஷ்மி நாராயண யோகம் அதிகரிக்கும். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் அதிகரிக்கும். சூரிய மங்கள யோகம் சூரியன் செவ்வாய் அதிகரிக்கும். அருமையான ரிசல்ட்ஸ். 5 கூடிய அதிபதி சனி 9ஆம் இடத்துல இருக்கா. அப்படி ஸோ அதனால அதுவும் வாட்டர் ட்ரிப்ளிசிட்டி, ஜல தத்துவத்தில் இருக்காரு. அருமையான வேலை வாய்ப்புகள். அப்ராடில் ஒர்க் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாட்ரி யோகங்கள் இருக்குது. அங்கெல்லாம் அப்ராட்லலாம் லாட்ரி ஓப்பன் தான். ஸோ அதனால் 50 கோடி 20 கோடி பம்பர் ப்ரைஸஸ். ஒர்க் பர்மிட்டும் அங்கே லாட்ரி தான், விசா லாட்ரி தான். அதெல்லாம் விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10-20% உங்கள் ப்ராஃபிட்டை எடுத்து லாட்ரிக்காக வைக்கலாம். கல்யாணத்துக்காக பார்க்குறவங்களுக்கு அருமையான சம்பந்தங்கள், சந்தானத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரைவேட் செக்டர் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃப்ரம் வெஜிடபிள்ஸ் டு கோல்டு, சில்வர், டைமண்ட் வியாபாரி வரைக்கும் நல்லா அருமையாக இருப்பாங்க. கார்பரேட்டர் டு கமிஷன், கான்ஸ்டபிள் டு கமிஷனர், கார்பரேட்டர் டு மினிஸ்டர், அருமையான ரிசல்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் இந்த சரிப்படுத்திக்கலாம். 6ஆம் இடத்துல ராகு, சத்ருக்களெல்லாம் சம்ஹாரமாகுவாங்க. சத்ருக்களெல்லாம் உள்ளுக்குள்ளே வெளியில் இருக்க சத்ருக்களெல்லாம் சம்ஹாரமாகும். இங்கே போகக்கூடிய வே ஹைவே ஆயிரும். ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு 5% நெகட்டிவ்னா 12ஆம் இடத்துல கேது அதிக ட்ராவல் கொடுக்கும். அதனால் சில இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். தூக்கம் கொஞ்சம் கம்மியாகலாம். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நார்மலி கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம், டீத் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதிகரிக்கலாம். நர்வ்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதிகரிக்கலாம். அந்த சிம்டம்ஸ் இருக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நார்மலி இவங்க டிரைவிங் கிரேஸ் இருக்கும் இவங்களுக்கு, கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அதனால 2 வீலர் 4 வீலரில் ரொம்ப லாங் ஜெர்னி, 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் வேண்டாம். நல்லா வால்வோ பஸ்ஸு, ட்ரெயின், இல்லைன்னா ஃப்ளைட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு, சர்ஜரிஸ் நடக்கலாம். அதே போல் இந்த தேதியில் இந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு நெகட்டிவிட்டி அப்படின்னு போகிறது பார்த்தா சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் முழுவதும் அனிமல் ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். இப்போது நரசிம்மர் சிங்கத்துடைய முகம், விநாயகர் யானை முகம், அதே போல் ஹயக்ரீவர் குதிரை முகம்,
ஸோ வராகம், பன்றிமுகம். ஸோ இந்த மாதிரி கடவுளே இவங்க குரங்கு முகம், ஆஞ்சநேயர், இந்த கடவுளை தான் அதிகமாக வழங்கணும். இவங்களுடைய சீக்ஷேத்திரங்களில் 5 க்ஷேத்திரம், 14 க்ஷேத்திரம், 23 க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நல்லது. கன்னிகளை கூட்டு வந்து, அப்படின்னா எஸ்எஸ்எல்சி, பியூசி, கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய கன்னிகள் யாருக்கும் அவங்கள கூட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து, அதுலேயும் எஜுகேஷன் மெட்டீரியலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதம் வாங்குறது அருமையானது. பச்சை பயிறுன்னு சொல்லுவோம், பச்சை கலர் தான் புதனுக்கு. அந்த பச்சை பயிறு அனாதாசிரமத்தில் அந்த இல்லத்தில் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்கலாம். அதுக்கு கூடுதலாக யானை முகம் அப்படின்னு சொன்னேன், சிங்கம் முகம்னு சொன்னேன். யானைக்கும் சிங்கத்துக்கும் நேஷ்னல் ஜூ அத்தாட்டிக்கு போய் அதுக்கு தேவையான ஆகாரத்துக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்காரருக்கு என்ன நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், பாசிட்டிவ் அதிகரிச்சிடும். அப்படி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டத்தை அனுகிரகம் செய்யட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.